முனீஸ்வரன் எதற்காக அவதரித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? முனி என்ற சொல் ரிக் வேதத்தில் தெய்வ ஆவேசம் படைத்தவர் என்றும் பயமற்றவர் என்றும் பொருள்படுகின்றது. சிவபெருமானை மட்டும்தான் ஈஸ்வரன் என்று அழைப்பார்கள். சிவனுக்கு பிறகு 2 பேருக்கு மட்டுமே ஈஸ்வரன் பட்டம் கிடைத்திருக்கிறது. அதில் ஒருவர் தர்மத்தை காக்கும் சனீஸ்வரன், மற்றொருவர் முனீஸ்வரன் ஆவர். இந்த முனீஸ்வரன் சிவபெருமானின் காவலர்களில் ஒருவர் ஆவார். முனீஸ்வரன் கிராமங்களில் அதிகமாக கோவில் கொண்டிருக்கிறார். அவர் கிராமங்களை இரவு நேரங்களில் காத்து துஷ்ட சக்திகளை அடியோடு ஒழிப்பார் என நம்பப்படுகிறது. அந்த முனீஸ்வரன் அவதரித்த வரலாற்றை பற்றி பார்ப்போம். புராணங்களின்படி முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் என்னும் அசுரன் தேவலோகத்தையே ஆட்சி புரிய வேண்டும், எனக்கு சிவனாலும் விஷ்ணுவாலும் அழிவு ஏற்படக்கூடாது என்று பிரம்மனிடம் வேண்டி வரம் பெற்றான். பின் தேவர்களையும் மக்களையும் வதைத்து இடையூறு செய்து வந்தான். அந்த அசுரனிடம் இருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை அனைவரும் வேண்டினர். பின் பார்வதி அம்மன் காத்தாயி என்ற பெயரில் பூமியில் அவதரித்தார். அசுரனை அழிக்க காத்தாயி அம்மன் லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, வால்முனி, சட்டைமுனி என்று 7 முனிகளை உருவாக்கினார். அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்தகாசுரனை அடக்கி வதம் செய்தார்கள். பின்னர் முனிகள் அனைவரும் ஒரே வடிவமாக கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தனர். இவர்களின் அம்சமாக விளங்குபவரே முனியப்பன் ஆவார். முனீஸ்வரர் தமிழ்நாட்டில் உள்ள பல கிராமங்களில் இன்றளவும் ஒரு முக்கியமான காவல் தெய்வமாக வணங்கப்படுகிறார். அவரை வழிபடுவதன் மூலம் மக்கள் தங்கள் கிராமங்களை தீய சக்திகளிடமிருந்து காத்துக்கொள்ளலாம் என்று நம்புகிறார்கள்.